கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தியானத்திற்காக சங்கீதம் 29 நாம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 29 கடைசி வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், அவர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துக்கு வரும்போது ஆண்டவரே என்ன வார்த்தையை கொடுக்கணும்னு சொல்லும்போது கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்தார். இதை நாம் இன்றைக்கு தியானிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் நான் ஜெபித்துக் கொண்டு வந்தேன். அன்பானவர்களே, இந்த சங்கீதம் 29 நான் பார்க்கும்பொழுது சங்கீதக்காரன், நீங்க சங்கீதம் 28 சங்கீதம் 27 முதல் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 27 முதல் வசனம். கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். யாருக்கு பயப்படுவேன்? யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர். யாருக்கு அஞ்சுவேன்? யாருக்கு அஞ்சுவேன்? ஓகேவா? அடுத்தது 28வது வசனத்தில் அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசிப்பாங்க. கண்மலையாகிய கர்த்தாவே, கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல மௌனமாய் இராதேயும். நீர் மௌனமாய் இருந்தால் நான் குடியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். 32வது அதிகாரம் சங்கீதம் 32 கடைசி வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 32 கடைசி வசனம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, இந்த வசனத்தை நம்ம சங்கீதம் படிக்கும் பொழுது எப்படி படிக்கிறோம்னா, அந்த சங்கீதத்தையும் படிக்கிறோம். அந்த சிச்சுவேஷன் எப்பவுமே ஒரு சம்மதிக்கோ இல்லை ஒரு சூழ்நிலைக்கோ அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு, அதுக்கு பின்னாடி இருக்குன்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட்லேயோ எதையோ ஆஃபீஸர் சொன்னால் என்ன பண்ணுவாங்க, முன்னாடி என்ன பண்ணாங்க, நம்ம 10th இந்த சப்ஜெக்ட் பார்த்தோம், இனிமேல் 11th இதை பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு தான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லுவாங்க. அதே போல் தாவீது இந்த சங்கீதத்தை எழுதும்போது, சங்கீதம் 29 எழுதும்போது அவர் இக்கட்டிலே இருந்தார். கர்த்தர் உதவி செய்யாமல் ஏக்கத்துக்காக இருந்தார். நீங்க 29, 30, 31 ஆபத்தில் இருக்கிறேன், தத்தளித்து இருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். இந்த 29 பார்க்கும்போது சங்கீதத்திலே அவர் சொல்லுகிறார், நான் ஆலயத்திலிருந்து கூப்பிட்டேன், எல்லாத்தையும் பண்ணிட்டு 32வது அவருக்கு விடுதலை கிடைக்குது. 33:1 நீங்கள் படித்தால் கர்த்தரை நான் பாடுவேன். ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு இந்த சங்கீதத்தை தியானிக்கும் பொழுது சங்கீதக்காரன் என்ன சொல்றாருன்னா, கர்த்தரினுடைய மகத்துவங்களை அவருடைய வருத்தமான சூழ்நிலையில, கஷ்டமான சூழ்நிலையில, ஆபத்துகள் நிறைந்த சூழ்நிலையிலையும் அவர் என்ன பண்றாருன்னா, கர்த்தரிடத்துல அவர் துதிக்க ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மகத்துவங்களை துதிக்க ஆரம்பிக்கிறார். அதனாலதான் இந்த துதியினுடைய பாடல்களிலே இந்த 29வது அதிகாரம் வருகிறது. இதிலே 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஓகே, இந்த அலங்காரத்துடனே ஆண்டவரை துதிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பாடுறவரு இந்த கர்த்தருடைய சத்தம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி விவரிக்கிறாரு. இந்த காலை தியானத்திலே அதனுடைய ஞானத்தினுடைய தலைப்பு கர்த்தருடைய சத்தம் எப்படிப்பட்டது என்பதை நாம் தியானிக்க போகிறோம். எல்லாரும் ஒரு அல்லேலூயா கையை தூக்கி சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் சத்தம் ரொம்ப பெரிய சத்தம். நம்ம சத்தம் எவ்வளவு சத்தம்? அல்லேலூயா. இன்னொரு 3 அல்லேலூயா சொல்ல போறோம். அல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்திலே நாம் வாசிக்கும் போது நீங்கள் குறிப்பை எழுதிக் கொள்ளுங்கள். முதல் வசனம், முதல் குறிப்பாக கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது. கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது. 2வது, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. 3வது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கிறது. கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறது. கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறது. கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈடுபடி செய்கிறது. கர்த்தருடைய சத்தம் காடுகளை
வெறியாக்கும். ஹல்லேலூயா. நேரம் குறுகியது, ஆனாலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. முதல் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேலே துடிக்கிறது. ஹல்லேலூயா. சங்கீதம் 21:2 நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய சத்தம் எப்படி துணிக்கிறதா? தண்ணீர்கள் மேல் துணிக்கிறது. நீங்கள் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்தால், ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனம், ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, ஜலத்தின் மேலே அசைவான. மியூசிக் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஆண்டவர் நான் ஒரு இது படிக்கும் பொழுது அந்த படிப்புல ஒரு ட்ரினிட்டியில மியூசிக்கை பத்தி அவங்க ஆராய்ச்சி பண்ணாங்க. அடுத்தது சயின்ஸை பத்தி, இந்த கோலங்கள்ல நியூமெரிக்கல எப்படி ஆண்டவர் இருந்தாரு, சயின்ஸ்ல எப்படி ஆண்டவர் இருக்கிறாரு, பூண்டுல எல்லாம் எப்படி ஆண்டவர் இருக்கிறாரு, எல்லா ஜியோகிராபில எல்லாத்துலயும் ஆராய்ச்சி பண்ணாங்க. அப்போ அது மியூசிக்ல எப்படி இருக்கிறாரு அப்படின்னு கேட்டா, ஆதியாகமம் இந்த அசைவாடினார் அப்படின்னா இந்த சீசா எல்லாருக்கும் தெரியும்ல, இந்த ஊஞ்சல் ஆட்டி விட்டா இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு பீட் ஏற்ற பாட்டுன்னா நீங்க சாதாரணமா நம்ம பாடும்பொழுதே கூட ஆண்டவர் இந்த குழந்தைய தாளாற்ற பாடும் ஆண்டவர் அசைவாடினார் என்று சொல்லி அவர்கள் தியானிக்கிறார்கள். அப்போ அதுக்கேற்ற மியூசிக் என்ன மியூசிக்னா வால்ஸ் மியூசிக் தான். என்ன மியூசிக்? உண்மை அந்த ஒரு பாட்டு பாடினா அசைவாடும் ஆவியே, அதே மாதிரி ஸ்தோத்திரபலி. அப்போ அந்த ஸ்விங், அந்த தாளாற்ற ஒரு மியூசிக்ல ஆண்டவர் ஜனத்தின் மேல அசைவாடினாராம். ஹல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டுகிறது, இங்கே கர்த்தருடைய சத்தம், சங்கீதக்காரன் எப்படி சொல்கிறார், கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல துணிக்கிறது. நீங்கள் அலைகளெல்லாம் பார்த்தா ஒவ்வொரு அலை இப்படி போகும், அடுத்த அலை இப்படி வரும். கரெக்டா ஒரு பிச்சில் ரேண்டமிக்ல இந்த ஆராதிக்கிறது கூட ஒரு ரிதம், ஒரு ஓசை. சாதாரணமா மிருக ஜீவன்களையோ இல்ல எதிராக ஒரு எங்க பழைய வீட்டுல ஒரு மவுத் ஆர்கன் எடுத்து ஒரு ஓசையோடு வாசிச்சா அந்த இருக்கிற ஒரு எங்க வீட்டு டாக் என்ன பண்ணோம்னா அது அழகா அமைதியை கட்டின்னு வாழாட்டிட்டு அது ஒரு அம் பண்ணு. இதே அதுக்கு எரிச்சல் விட்டுற மாதிரி கொஞ்சம் ஒரு அதுக்கு ஒரு ஆரன் ஒரு மாதிரி கொடுத்தா அது என்ன பண்ணோம்னா கத்த ஆரம்பிக்கும். எனக்கு ஈஸியா இல்லை, இது எரிச்சல் விட்டுது அப்படின்னு ஒரு மிருகத்துக்கே. அப்போ இந்த நம்ம மியூசிக் மாதிரி போட்டா அதுவும் கேட்க ஆரம்பிக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவான அவருடைய சத்தம் எப்படி கேட்கிறது என்று சொன்னால் அந்த இடத்துல அலைகளை எழுப்பக்கூடியது என்று ஒரு வேதாகம அறிஞர் சொல்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அன்னைக்கு தொனிக்க பண்ணும்பொழுதுதான் அந்த ஒரு சத்தம் எழும்ப ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. நிறைய அறிஞர்கள் பேசும்போது நான் பார்க்கும்போது இந்த ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் படைச்சு அவனெல்லாம் உருவாக்கி ஆதாமை உருவாக்கி அந்த ஏதேன் இன்னைக்கு இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. ஆனால் அந்த ஏதேன் தோட்டத்துல ஜலப்பிராயம் வந்த பிறகுதான் நோவாவுடைய காலத்துல தண்ணீர் மேலையும் கீழையும் ஆண்டவர் வானத்தின் பல மதகுகள் திறந்துதான். மேல இருந்து டோர் மாதிரி திறந்து விட்டோம்னா இந்த டேம்ல இருந்து தண்ணி வர மாதிரி வந்துச்சான். பூமியின் ஆழங்களிலிருந்து தண்ணி வந்துதான். இந்த எல்லாம் தள்ளி எல்லாம் வந்துதான் இந்த உலகத்தையே ஒரு இது பண்ணி 5 அதற்கு பிறகு வற்றி போன தண்ணீர் இன்னைக்குதான் சைனா இருக்குது. ஹல்லேலூயா. இன்னைக்கு சைனா எப்படி இருக்குதுன்னா நோவா காலத்துக்கு பிறகு அந்த ஜலம் எப்படி வடிந்ததோ அந்த ஒரு வடிவத்திலே தான் இன்றைக்கும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்றாரு, ஜலத்தின் மேல அசைவாடின தேவன். நீங்கள் வேதாகமத்தில் பார்க்கும்பொழுது கூட ஒரு 4 காரியங்களை சொல்லலாம். மரியாள் ஆண்டவர் இடத்துல ஒரு காரியங்களுக்காக வேண்டிக் கொண்டிருந்தார். அவளுடைய மேலே ஆவியானவர் அசைவாடினார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் அவளுக்கு வந்தது. 2வது, ஆதி திருச்சபையில ஜனங்கள் அந்த இடத்துல கூடி ஜெபிக்கிறாங்க. நீங்க இன்னும் கொஞ்சம் வரலாற்றை படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த சிங்கங்களை திறந்து விடுறாங்க. அப்போ அது போய் கடிக்க ஆரம்பிக்கிறது ஜனங்களை. ஆதி திருச்சபைகள்ல ரொம்ப வைராக்கியமானவர்கள், ஆனால் ரோமன் ஆட்சியில் இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் போய் அந்த இடத்துல சிறை சேதம் பண்ணப்பட்டாலும் ஆதி திருச்சபையில அவர்கள் ஜெபித்த பொழுது ஆவியானவர் அசைவாடினார். மேல் வீட்டில்
ஜலத்தின் மேலே அசைவாடினார். அதனாலதான் நம்ம பாருங்க, எலும்புகள் உருவாகட்டும், அசைவாடும் அசைவாடும் ஆகிய என்று சொல்லி நாம் பாடுகிறோம். ஹல்லேலூயா. ஜலத்தின் மேலே ஆண்டவருடைய சத்தம் தண்ணீர்கள் மேலே தொனிக்கிறது. ஹல்லேலூயா. கரத்தை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இன்றைக்கு நம்ம மேல ஆண்டவருடைய வார்த்தை அசைவாடும் போது பல அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது என்று சொல்லி 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது 1 ராஜாக்கள் 18:38, அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஹல்லேலூயா. இந்த சாதாரணமா இந்த டேபிள பிடிச்சி நான் தூக்கணும்னா என்னால முடியாது. ஆனா ஒரு கிரேனோ ஒரு ஜேசிபியோ இதை வச்சு அப்படி தூக்க முடியுமா? முடியாதா? அதே போலதான் நம்முடைய வல்லமையினாலே முடியாது. எனக்கும் ஒரு பலன் இருக்கு. எவ்வளவு தூக்கலாம்னா ஒரு 80 kg நான் தூக்க முடியும். இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டா இன்னும் கொஞ்சம் இது தூக்கலாம். ஆனா மனுஷனுடைய பலம் குறுகி போறது. இன்னும் கொஞ்ச நாள் ஆனா அதை கூட தூக்க முடியாது. சிலருக்கு வாட்டர் கேன் கூட தூக்க முடியாது. நம்முடைய பலன் குறைந்து போகிறது. ஆனால் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்முடைய பலன் குறைய வாய்ப்பே இல்லை. ஹல்லேலூயா. சில நேரத்துல சில சூழ்நிலைகள், அந்த சூழ்நிலைகள் மத்தியிலே நமக்கு பலன் இல்லை. ஒருவேளை பொலிட்டீஷியனை போய் பார்க்கணும், இல்லைன்னா ஒருத்தரை போய் பார்க்கணும், இல்லைன்னா ஆபீசரை பார்க்கணும், இல்ல இந்த இருக்கிற சாதாரண வீட்டுல இருக்கிற சகோதரிகள் கூட இந்த டேபிளை தூக்கி அப்படி போட்டா நல்லா இருக்குமே, அவங்களால முடியாது. ஆண்டவரிடத்துல பலனை கேட்கும் போது ஆவியானவர் பலனை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல எலியா தன்னுடைய வாழ்க்கையில ஜெபிக்கும் போது அவர் கேட்கிறார். அந்த பக்கம் எல்லாம் நிறைய பாகால் தீர்க்கதரிசிகள் ஆண்டவருக்கு முன்பதாக ஏராளமா பார்த்து சிரிக்கிறாங்க. 1 ராஜாக்கள்ல நீங்கள் படிக்கலாம். எவ்வளவு நாட்கள் குத்தி கொள்ளி அந்த இடத்துல நடப்பீர்கள் என்று சொல்லி கேட்கிறான். அப்பதான் எலியா ஒருவர் மாத்திரம் ஆண்டவருக்கு நேராக நிற்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல எலியா எப்படிப்பட்டவர் என்று சொன்னா, மழையே பெய்யல, இவர் ஜெபிக்கிறாரு. ஆகாபு கிட்ட சொல்லிட்டாரு, நீ சீக்கிரம் ரதத்தை எடுத்துட்டு போயிட்டு, இல்லைன்னா நனைய போற, நீ நனைய போறன்னு சொல்லி, அந்த ராஜா நனைய போறன்னு சொல்லி இந்த ஊழியக்காரன் சொல்றான். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய வல்லமை படைத்த அந்த ஒரு ஊழியக்காரன். அங்க பாருங்க, அந்த இடத்துல அக்கினி இறங்கி சர்வாங்க தகன பலிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் பட்சித்துக் கொண்டு, இங்கே இந்த வசனத்துல நீங்கள் பாருங்கள், விறகு அதாவது காலைகளை பட்சித்து நெருப்பு வந்து, அடுத்தது எதை பட்சிக்குது? விறகையும் burn. It is burning item. அப்போ நீங்க இந்த வல்லமையை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு வார்த்தையில, சாதாரணமா வேகக்கூடியதான அந்த கரியையும் பட்சித்தது. இன்னும் கொஞ்சம் அந்த விறகு பட்சிக்கணும்னா டெம்பரேச்சர் இன்னும் கொஞ்சம் ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். நம்ம ஓவன்லாம் எதனா கேக்கு எதனா வைக்கிறோம்னா இந்த குறிப்பிட்ட டைமிங்க்கு அதை என்ன பண்ணணும், டெம்பரேச்சர் இவ்வளவு டெம்பரேச்சர்ல வைக்கணும், 90 டெம்பரேச்சர். அப்போ அந்த டெம்பரேச்சர் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணா என்ன ஆகுதுன்னா, அந்த கறி வெந்து போகுது அந்த காலைகள். அடுத்தது விறகு ரொம்ப ஹார்டு ஒர்க் அந்த காலத்துல இருக்குன்னா அதுவும் என்ன பண்ணுது, பர்ன் ஆயிடுச்சு. தென் ஆஃப்டர் மூணாவது என்ன பாருங்க, எந்த இடத்துல கல்லு எங்கன்னா வெந்து இருக்குதா, கல்லு எங்கன்னா அது உடைக்கப்பட்டு இருக்கிறதா. கர்த்தருடைய வல்லமை ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஜீவிய காலம் எல்லாம் மறக்காத ஒரு வார்த்தையை சொல்றேன், கரியை பட்சித்தது. அடுத்தது அந்த விறகுகளை பட்சித்தது. மூன்றாவது எதை பட்சிக்குது, கல்லு. அந்த கல்லு பட்சித்தோம்னா கல்லு என்னாவது சாம்பல் ஆயிடுது. அடுத்தது எதை பட்சிக்குது, மண்ணு. மண்ணை கூட பட்சித்து மண்ணையும் மண்ணாக்குது, தூள் பறந்து போற தூள் மாதிரி ஆக்குது. கடைசியில அந்த வாய்க்காலில் இருந்த தண்ணீர், இவனுங்க என்ன பண்றானுங்க, தப்பி தவறி நெருப்பு வரப்போகுதுன்னு சொல்லி இருக்கிற குடத்து மேல இருக்கிற தண்ணியெல்லாம் ஊத்தி, அப்போ முதல்ல இந்த நடுவுல இறங்குற ஒரு அக்கினி அதை பட்சிக்குது.
கல்லை பட்சிக்குது, மண்ணை பட்சிக்குது. இப்ப பட்சித்து மண்ணை வாய்க்கால பட்சித்து இப்ப எங்க தெரியுமா வருது அக்கினி? எல்லாம் கவனிங்க. அது எங்க தெரியுமா வருது அந்த அக்கினி? யாரெல்லாம் நின்று சவால் விட்டானோ அவன்கிட்ட வருது அக்கினி. ஹல்லேலூயா. உனக்கு எதிராக யாரு சவால் விட்டானோ, டேய் நீ கவனமா இரு, உன்கிட்ட எங்க வருது? என்ன வருது? உன்கிட்ட நெருப்பு வந்துட்டு இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் ஒன்றும் செய்யாதீர்கள். துதிக்க ஆரம்பிக்கும் போது அந்த நேரத்துல எலியா கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். ஆண்டவரிடத்துல போய் அவர் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே அந்த இறங்கின அக்கினி ஒவ்வொன்றா பட்சித்து நெருப்பு, கட்டைகளை, மண்ணை, கல்ல, கடைசியில வாய்க்கால் இருந்த தண்ணீரை நக்கி போட்டது. அடுத்தது யார் ஜனமா இருந்தானோ அவங்கிட்ட எவ்வளவு நேரம் குதிச்சவன் சந்தோஷத்துல குதிச்சான். இப்ப என்னன்னா இந்த தோசை கல்லுல ஒரு கோழி குஞ்சை விட்டா எப்படி அப்படி அது டான்ஸ் ஆடுவான், அது மாதிரி அவனுக்கு நெருப்பு, அந்த பூமியினுடைய நெருப்பு தாங்க முடியல, அவன் குதிக்கிறான். அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை என்னன்னு கேட்டீங்களா? கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல துடிக்கிறது, தண்ணீரை அதிர பண்ணுகிறது. இரண்டாவது, கர்த்தருடைய சத்தம் எங்க என்ன பண்ணுது? வல்லமை உள்ளது, அதை நமக்காக பெரிய காரியங்களை செய்கிறது. மூன்றாவது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. மகத்துவம் என்ற ஒரு வார்த்தைக்கு மேனிஃபெஸ்டிங் என்று சொன்னால் அது தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துகிறது. மகத்துவம் அப்படின்னு சொன்னா சங்கீதம் 145:3, சங்கீதம் 145:3 அந்த இடத்துல கர்த்தர் பெரியவரும் புகழப்படத்தக்கவரும் அவருடைய மகத்துவத்தை ஆராய்ந்து முடியாதது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மகத்துவம்னா ஒரே ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம். எப்படின்னா அந்த இடத்துல தகுதி இல்லாதவர்கள் மத்தியில ஒரு பையன் இருக்கிறான், ஒரு சின்ன குழந்தை இருக்குது. அந்த குழந்தை எப்படி தூக்கிட்டு வருதுன்னா 15 முட்டைய தூக்கிக்கிட்டு இங்க இருந்து ஒரு 10 அடி 20 அடி தூக்கிட்டு போகுது. எப்படி? எவ்வளவு தூரம்? குழந்தை யாரு? ஒரு முட்டையும் உடைக்கிற குழந்தை. ஆனா அது ஒரு 15 முட்டையும் எடுத்துக்கிட்டு ட்ரேல எடுத்துட்டு எங்க இருந்து போகுது? இங்க இருந்து ஒரு 20 அடி தள்ளி போய் அதை கொடுக்குது. காரணம் என்ன? அதற்கு முடியாது, அதற்கு சத்துவம் இல்லை, ஆனால் அதை தகுதிப்படுத்துகிறது தான் மகத்துவம். ஹல்லேலூயா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்களா, லூக்கா 1:28 நான் படிக்கிறேன். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த மரியாதை எப்படிப்பட்டவளோ, ஆனால் வானத்திலிருந்து இறங்கி வந்த ஒரு மகத்துவம். ஹல்லேலூயா. அந்த ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் கூட கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க ஆபீஸா இருக்கலாம், எந்த ஒரு இதுவாக இருக்கலாம், உங்க கையில என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா கர்த்தருடைய ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய மகத்துவம். நீங்க சாதாரணமா இந்த உலகத்தில் இருந்தால் அந்த மகத்துவம் கிடைக்கவே கிடைக்காது, என்ன ஒரு அப்ரிசியேஷனும் கிடைக்காது. கர்த்தர் உங்களோடு ஆவியானவர் இருக்கிறார் என்று சொன்னால் யாருக்கும் சொல்லக்கூடாத காரியத்தை கூட சொல்ல முடியும். அல்லேலூயா. சமீபத்தில் எங்க ஆபீஸ்ல ஒரு பெரிய இதுக்காக டவுட்டுக்காக கிளியர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எல்லாம் அப்படியே யோசிச்சு அது பாட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஒரு ½ அன் ஹவர் அவங்க யோசித்து நிறைய எல்லா ஆஃபீஸர்ஸும் உட்காந்து யோசிச்சுட்டே அப்படியே இப்படியே இருக்காங்க. அப்புறம் என்னன்னு போயிட்டு சும்மா நம்ம அந்த வழியா போறேன், ஏதோ ஒரு பேப்பரோ ஏதோ ஒரு கையில் கொடுக்க போறேன். இவங்க இந்த டாக்குமெண்ட் பார்த்துட்டு அப்படி பேசிட்டு இருக்காங்க. இப்போ பேசிட்டு இருக்கும்போது நெல் மோசஸ் ஒருத்தர், சரி நிற்கிறேன். அப்புறம் எல்லாரும் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு கிரேனை லிஃப்டை தூக்கிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அது சரியா டேலி பண்ண முடியல. நிறைய நேரத்தில் இன்சிடென்ட் எல்லாம் ஆகுது, யாருன்னா கீழே போனாங்கன்னா தலையில் இடிச்சுக்குது. ஒன்று போனேன், உடனே அதை எப்போ பார்த்த ஞாபகம், ஒரு லேசர் லைட்டு ஈக்குவலைசர்னு ஒன்று இருக்குது. லேசர்னு ஒன்று ஆன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்த எலக்ட்ரிஷியன் எல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு லேசர் லைட்டு சுற்றி சுற்றி அடிக்கும். ஈக்குவலைசர் இந்த வாட்டர் குச்சி இந்த பக்கம் லெவல் பார்க்கறது. அப்புறம் இது பண்ணோன்னா எல்லா இடத்துலையும் அதை பொருத்தணும் அப்படின்னு. சரி ரைட்டு, நீங்கள் எங்கே ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு போனாலும் அந்த லைட்டு சுற்றி சுற்றி அடிக்கும்போது நீங்கள் லிஃப்ட் பண்ணணும்னு காமிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு
அப்புறம் நான் வந்து சார் லேசர் லைட் இருக்குதே சார் போட வேண்டியதானே சார் சொல்லிட்டு நான் மாட்ட வேண்டியேன். ஹல்லேலூயா. அரை மணி நேரம் தீர்வுக்கு ஒரு 2 நிமிஷம் கூட இல்லை. எதற்காக சொல்லுகிறேன்? நம்ம எங்க போனாலும் சரி கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. அந்த மகத்துவத்தை நம் மீது நம் மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. அடுத்ததாக வாசிக்கலாம். கர்த்தருடைய சத்தம் எப்படிப்பட்டது? கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. இந்த கேதுரு மரத்தை குறித்து நான் சொல்லும் பொழுது சில வார்த்தைகளை சொல்லலாம். ஆமோஸ் 2வது அதிகாரம் 9வது வசனம் நான் படிக்கிறேன். கேதுரு மரங்கள் லீபனோனின் அட்டின் கேதுரு மரம் பற்றி அறிகிறது. லீபனோனின் கேதுரு வெண்மலை. இந்த ஆமோஸிலே சொல்லப்படுகிறதான வசனம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. இந்த கேதுரு மரங்கள் 2. அடுத்தது அதிலேயே 2வது படிங்க பார்க்கலாம். சங்கீதம் 29. ஹல்லேலூயா. நீங்க இதை புரிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் அந்த வசனத்தை எல்லாரும் எடுத்துக்க பார்க்கலாம். 29 இந்த வசனம். கர்த்தருடைய சத்தம், எல்லாரும் படிக்கலாம். கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. முடிஞ்சிடணும்ல. அடுத்தது என்ன போட்டிருக்கு? கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க இங்க கவனிக்கணும். 2 கேதுரு இருக்கு. கேதுரு மரங்கள் என்று சொன்னால் நாட்டு கேதுரு மரம், அடுத்தது காட்டு கேதுரு மரம் 2 இருக்கு. அடுத்தது இந்த கேதுரு மரத்திலே 2 விதமான ஒரு கொஞ்ச நேரம் அந்த பக்கம் இதுக்காக போயிட்டு வருவோம். இந்த பிளான்ட் எப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லி கேதுரு மரத்திலே இந்த ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, சாதாரண கேது மரம்னா உலகத்தில் இருக்கிற ஜனங்கள், லீபனோனின் கேதுருக்கள்னா ஆலயத்தில் இருக்கிற கேதுரு மரம். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த குறிப்பிட்ட நாட்டில் போய் பார்த்தா அந்த கேதுரு மரத்தை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணலாம். கடல் மட்டத்திலேருந்து 3000 அடி உயரத்தில் இருக்குது. அதில் வந்து நிறைய அதனுடைய நிழலில் நிறைய பஞ்சம் உட்காரலாம், பறவைகள் உட்காரலாம். ஒரு நாட்டினுடைய கொடியில் கூட கேதுரு மரத்தினுடைய இலைகள் இருக்கிறது. கர்த்தர் கேதுரு மரங்களை முறிக்கிறார் என்று சொன்னால் 2 உதாரணத்தை நான் கொடுக்கிறேன். The spiritual character. ஒருத்தர் சவுல் மாதிரி இருக்கிறான். இந்த அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஆங்கிலத்தில். The ground but the wind opened his eyes, he couldn't see nothing. இவனாலே ஒரு பேரொளியை சந்தித்த பொழுது, யாரு? இந்த சவுல் கிறிஸ்தவர்களை கொடுமை பண்ணுகிறவன், கஷ்டப்படுத்துகிறவன், தேடி போய் அடிக்கிறவன், ஒளிஞ்சிருக்கிறவங்க எல்லாம் கொண்டு வந்து வெளியே நிறுத்துகிறவன். கிறிஸ்துவுக்கு பின்பதாக அவனை கர்த்தர் சந்திக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. நாட்டு கேதுருவா இருக்கிறவன் உள்ள கொண்டு வர. இந்த கேதுரு மரங்களை ஏன் முறிக்குதுன்றத ஒரு டெஃபினேஷன் கொடுக்கணும் என்று சொன்னால், சில நேரத்துல எல்லாருக்கும் சொல்றேன், வெளியில இருக்கிற கேதுருக்கும் சொல்றேன், உள்ள இருக்கிற கேதுருக்கும் சொல்றேன். ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டா, சிலர் வார்த்தையின் மூலமா கர்த்தர் இதை செய்யாத, இது தவறு அப்படின்னு சொன்னா சிலர் வந்து கேட்டு மனம் திரும்பிடுறோம். சிலர் கேட்டு என்ன பண்றது இல்ல, ஆண்டவருடைய சொல் பேச்ச கேட்கறது இல்லை. அப்போ ஆண்டவர் லைட்டா கொஞ்சம் தட்டுவார். ஏப்பா சின்ன ஒரு சோதனையோ இல்ல வேதனையோ ஒரு நஷ்டமோ வரும், அப்பவே நீ வந்து டைரக்ஷனை டர்ன் பண்ணியானா தப்பிச்ச. இன்னும் கொஞ்சம் ஆண்டவர் கொஞ்சம் தட்டுவார், இன்னும் கொஞ்சம் டர்ன் பண்ணுப்பா, லிசன் பண்ணுப்பா அப்படின்னுவாரு. சில நேரத்துல நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கலன்னு சொன்னால், புயல் அடிச்சா என்ன பண்ணும்? மரம்னா நம்ம தாம்பரத்துல இருக்கும்போது தெரியும், மரத்துல நாங்கெல்லாம் போறோம், அதுக்கப்புறம் பார்த்தா மரம்லாம் அப்படியே முறிஞ்சு கிடக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளை மரத்தை வெட்டி எடுத்து ட்ரிம் பண்றது வேற, அழகா இருக்கும். எங்கெங்கெல்லாம் கிளை எக்ஸ்ட்ரா வருதோ, ரோட்ல வருதோ, இல்ல ட்ரிம் பண்றது வேற. ஆனால் இந்த திருந்தாதவனை இல்ல வசனத்தை கேட்காதவனை எல்லாத்தையும் என்ன பண்ணும்? ஒரு புயல் காற்று வரும் பாருங்க, அந்த புயல் காற்று அவனை உரிக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே,
2 கேதுரு மரங்களை சொன்னேன். ஒன்று, உலகத்தில் இருக்கிற கேதுரு மரங்கள் ஆண்டவருக்குள்ளே வர வேண்டும் என்று சொன்னால் இந்த சவுலை போல ஒருத்தனை ஆண்டவர் முறித்து அன்ஷேப். நீங்க மரத்தை வெட்டினா அழகா வெட்டி அப்படி போடலாம், ஆனால் முறிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும் பாத்துக்கிறீங்களா? மரத்தை எப்படி இருக்கும்? அதனுடைய டைரக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஷேப்ஸ் எல்லாம் இஸ் வெரி டிஃப்ரெண்ட், அலங்கோலமா இருக்கும். கர்த்தர் அலங்கோலமா ஆக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தருடைய பிள்ளைகள் கூட அவர் பக்கமாக திரும்ப வேண்டும். கர்த்தருடைய சத்தம் சில வேளை கேதுரு மரங்களை போல நாம் வளர்ந்து நிறைய சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நம்ம லீபனோனின் கேதுருக்குற ஆண்டவருக்குள்ளாக வர வேண்டும். நீங்கள் வாசிக்கும் பொழுது வசனத்தை சொல்ல நேரம் இல்லை. தாவீது தன்னுடைய மகனுக்கு வீட்டை கட்டும்போது கேதுரு மரங்களை சேர்த்து வச்சான். அல்லேலூயா. என்னது? கேதுரு மரம் அவ்வளவு ஸ்ட்ராங் ஆனது. அந்த மரத்தை இவர் சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. என்ன பண்றாருன்னா கேதுரு மரங்களாம் சேர்த்து சேர்த்து தாவீது வைக்கிறார். ஏன்னா பிற்காலத்திலே என் பையன் வந்து வீட்டை கட்டுவார். நான் இதை சொல்கிறேன், வெளியில இருந்த கேதுரு மரம், காட்டில் இருந்த கேதுரு மரம் இப்பொழுது எங்க வருது? லீபனோனின் கேதுருவாக மாறுகிறது. லீபனோனின் கேதுரு மரமா இருந்தது எங்க வருது? இப்போ ஆலயத்துக்குள்ள வருது. ஹல்லேலூயா. அப்போ அந்த கேதுரு மரம் வரணும்னு சொன்னா ஸ்டெப்ஸ், அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு வழியாக நம்மை நடத்துகிறேன் என்று சொன்னால் கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தருடைய சத்தம் லீபனோனின் கேதுரு மரங்களையும் முறித்து ஆலயத்திற்கு கொண்டு வருகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் என்று சொல்வது அவர் ரொம்ப அதிரப்பட்ட சத்தமா இல்லை, மௌனமாக ஆண்டவர் சொல்கிறார். அடுத்ததாக நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம் கர்த்தருடைய சத்தம். 5வதாக கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் முதல்ல மறுபடியும் சொல்லாமா? கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. இப்ப என்ன பண்றோம்? கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கிறது. இந்த பிளக்கிறது என்று சொல்லி கேட்டால் நிறைய வசனத்தை வச்சிருக்கிறான், சொல்வதற்கு காலம் போதாது. இந்த இடத்துல பிளக்கிறது என்று சொன்னால் அக்கினி ஜுவாலைகள், நான் சொன்னது போல அக்கினி ஜுவாலை என்று சொன்னால் சாதாரண ஒரு ஃப்ளேம் இல்லை. அந்த ஃப்ளேமினுடைய உச்சகட்டம் இது வரைக்கும் சூரியனை காலையில வரும்போது தான் நாங்கள் பேசிட்டு வந்தோம். சூரியனை ஆண்டவர் படைச்சாரு, சந்திரனை படைச்சாரு. நாங்கள் லூகாஸ் பிரிட்ஜில் ஏறுறோம், பார்த்தா ஒரு சூரியன் அப்படியே பார்க்குற அளவுக்கு இருக்குது. நீ வந்து சூரியன் 6:30 மணிக்கு நான் பார்க்குற மாதிரி இருக்குது சூரியன். 10 மணிக்கு நான் சூரியனை பார்க்க முடியுமா? என் கண்ணு தான் கெட்டு போகும். 1 மணிக்கு பார்க்க முடியுமா? முடியாது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் படைச்ச படைப்பு ஒரு புல்லு கூட, நான் பேசிட்டு வந்த ஆண்டவருடைய மகத்துவத்தை தான். காலையில ஒரு புல்லு கூட அந்த புல்லுக்கு தெரியும் சாயங்காலம் நான் உலர்ந்து போயிடுவேன். பூக்கு தெரியும் நான் வந்து என்ன பண்ணி போயிடுவேன், வாடி போயிடுவேன். ஆனா அந்த புல்லு கூட என்ன பண்ணுது? ஜாலியா இருக்குது. அல்லேலூயா. ஒன்றும் குறை சொல்லவே கிடையாது. மனுஷன் தான் நான் கருப்பா இருக்கிறேன், என் முடி வந்து இன்னும் வெள்ளையாயிட்டு இருக்கு. இவன் தான் மனுஷன் தான் கவலைப்படுறான், இன்னைக்கும் பாடிட்டு இருக்கிறான். ஆண்டவர்கிட்ட போயிட்டு இதெல்லாம் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுதான். ஒவ்வொரு மான் கூட சரி, என்கிட்ட இந்த டாட் வச்சுங்க, எனக்கு அந்த ஸ்டைல் போட்டுருந்தா நல்லா இருக்கும், இந்த ஸ்டைல் மான் எதனா கம்ப்ளைண்ட் பண்ணா போய் சாரியில தான் இந்த டிசைனு, ஏய் அந்த டிசைன் ஏன் வாங்கிட்டு வந்த, இந்த டிசைன் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, கொடுத்து போய் ரிட்டர்ன் வாங்கிட்டு வா புடவைய. நிறைய கேஸ் இருக்குது. சமீபத்தில் ஒருத்தர்கிட்ட ஒரு ஷர்ட் ஒன்று வாங்கி கொடுத்தேன். நல்லா ஷர்ட்டு தான், நல்லா பக்கா ஷர்ட்டு. பார்த்துட்டு பின்னாடி ஏதோ ஒரு நான் அதை பார்க்கவே இல்லை, ஒரு டிசைனு. அவருக்கு அந்த சட்டை பிடிக்கலையா, அந்த சட்டை பத்தலையா. ஆக்சுவலி அவருக்கு போடுறது எக்ஸல் சைஸ் தான். அதை வாங்கி கொடுத்ததா 2XL நினைக்கிறேன். அந்த சைஸ் தான், சைஸ் கரெக்ட் ஆகுது. ஆனால் நான் பிரித்து பார்த்தாலும் பின்னாடி டிசைன் இருக்குது. நம்ம ஜனங்க என்ன இருக்குதோ ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ எதை சொல்லுவாங்க? கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலையை, அக்கினி ஜுவாலைன்னா
இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வரும்போது ஏசாயா 43:2 வாசிக்கலாம். ஐசாயா 43:2. இன்னொரு பிறை யாத்திராகமம் 13:21 வாசிக்கலாம். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை, அக்னி ஜுவாலையில நடக்கும் போது வேகாது இருப்பா. அக்னி ஜுவாலை உன் பேரில் அச்சாது. அடுத்தது யாத்திராகும். அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலிலே அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்திலும் வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அக்கினி என்று சொன்னார், இந்த ஐம்பூதங்கள் என்று சொன்னார். கல் இருக்குது, தண்ணி இருக்குது, காத்து இருக்குது. ஏய், நான் பிராக்டிகலா சொல்லும் போது சொல்றேன், எல்லாமே ஆண்டவருடைய கருத்துல. ஹல்லேலூயா. நீ மண்ணை படைச்சாலும் நான் இருக்கு, படைச்சது நான் தான். எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணவர் யாருன்னு கூட ஆண்டவருடைய கரத்துல தான் இருக்கு. குறிப்பிட்ட இடத்துல நீங்க பார்க்கும்போது நிறைய நியூஸ்ல படிக்கலாம், இதெல்லாம் எரிஞ்சு போச்சு. இப்ப அமெரிக்கால நடந்ததுல ஒருத்தர் வீடு மட்டும் எரியல, ஒரு பைபிள் மட்டும் எரியல. ஹல்லேலூயா. அக்கினிக்கும் ஒரு வரையறை போட்டவர். நீங்க நினைக்கலாம், வரையறை போட்டவர்னு சொன்னா கடலுக்கு மட்டும் இம்மட்டும் மிஞ்சி வராது அந்த வசனம் சொன்னா, அக்கினிக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எங்க வீட்டுல ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல ஒரு கடை எரிய ஆரம்பித்தது. அந்த கடை எரிஞ்சு அப்படியே பத்தி வருது. எங்களுக்கு வைக்கோல் வீடு. அப்போ அந்த இது பற்றி வரும்பொழுது எங்களுக்குள்ள எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பா ஊழியத்துக்கு போயிருந்தாங்க. நாங்க மட்டும்தான் வீட்டுல இருக்கிறோம். பத்தி வருது. நாங்க எங்க குடத்தை எடுத்து தண்ணி ஊத்துறது, யாரும் ஒன்றும் முடியாது. எங்க சித்தப்பா இருக்கிறாரு, அவர் பேர் ஆர்மின்னு சொல்லிட்டு, சித்தப்பா பத்தி எரிதான், நல்லா எரிட்டா. அவர் தூங்குறாரு. அவர் சொல்லிட்டு அவர் கனவு கண்டாரா என்னன்னு தெரியல, அவர் பேர் ஆர்மி, இப்ப இறந்துட்டாரு. சித்தப்பா அங்கிருந்து பத்தி எரிஞ்சிட்டு வரான், எழுந்துருங்க தண்ணி ஊத்தலாம், நல்லா எரிட்டா, எழுப்பாதீங்கடா. அவரு தூங்குறாரு, நல்லா தூங்குறாரு. ஆனா என்ன பாருங்க, எங்க வீட்டுக்கு ஒரு 2 தூரம் வந்தது, அது நின்று போச்சு, தானா அழிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கும் எனக்கு பிள்ளை இருக்குது, சின்ன பசங்க. எங்களாலலாம் ஒன்றும் முடியாது. ஒரு சொன்ன கூட தண்ணி, ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து கூட ஊற்ற முடியாது. கர்த்தர் பாதுகாவலர். எங்க அப்பா அம்மா ஊழியத்துக்கு போறாங்க, எங்களை பாதுகாக்க மாட்டாரா? ஆண்டவர் பார்க்க மாட்டாரா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்தை செய்றீங்களா? நீங்க ஒரு ட்ராக்ஸ் கொடுக்குறீங்களா? இன்னைக்கு காலையில நாங்க வந்தோம், அட்லீஸ்ட் ஒரு 50,000 70,000 ட்ராக்ஸை இன்னைக்கு ஒருத்தர் 2 பேர் கையில கொடுத்துட்டு வந்தோம், 3 பேர் கிட்ட. அந்த ட்ராக்ஸ் போய் எங்கன்னா ஊழியம் பார்ப்போம், பைபிளை கொடுத்துட்டு வந்தோம். நீங்க ஊழியம் செய்யுங்க, அநேகருக்கு ஜெபம் பண்ணுங்க, நிறைய ட்ராக்ஸ் ஊழியம் செய்யுங்க. எப்படியாக ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுங்க. உங்க ஆயுசு முடியும் போது, ஜீவன் போகும்போது, இவ்வளவு பேருக்கு இவன் சொன்னா, இந்த உடம்பு பண்ணிச்சு, இந்த கையை கொடுத்துச்சுன்ற ஒரு ரெக்கார்டு இருக்குமா இருக்காதா? ஏதோ வந்தோம் போனோம், வேலை செய்தோம், சாப்பிட்டோம், தூங்கணும் அப்படின்ற ஒரு பிராக்டிக்கல்ல கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கிறது. நீங்கள் பார்த்தா அவனுக்கும் இவனுக்கும் நடுவுல நிக்குது. கடல் என்ன பண்ணுது? வெயிட் பண்ணுது. ரைட்டு, ஜனங்களே நீங்க போங்க போங்க போங்க, அடுத்தவன் வரான், நாங்க மூழ்கடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுது. கடல் பேசுது. அக்கினி ஜுவாலை அந்த பக்கம் இவங்களுக்கு வெளிச்சமாக, நீங்க வேற வாசித்து பாருங்க 14 15 இவர்களுக்கு வெளிச்சமாகவும் அவர்களுக்கு சுட்டெரிக்கிற அக்கினியாகவும் மாறுகிறது. ஹல்லேலூயா. அப்போ நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன், ஒரே ஒரு நெருப்பு தான். இந்த பக்கம் என்னன்னா, இந்த பக்கம் வந்து ஒரு 100 வாட்ஸ் லைட் மாதிரி அப்படியே அவனுக்கு சூடாகவும் இருக்கக்கூடாது. நைட்ல நடந்து போறாங்க, அண்ணெல்லாம் டெம்பரேச்சரா, ஜனங்க நடந்து போறதுக்கு என்ன குளிர், அப்போ நடந்து போறதுக்கு வேண்டிய வெளிச்ச ஒரு டெம்பரேச்சர் 25 டிகிரிக்கு இந்த லேம்ப் வந்து டியூன் ஆகுது, இந்த ஏசியில பாக்குற மாதிரி. அந்த பக்கம் 1000 வாட்ஸ்க்கும் பல்புக்கு மேல ஆலோஜன் அடிக்குது. நெருப்பு சுட்டே இருக்குது, முகத்துக்கு எதிராக ஹீட்டர் மாதிரி ஆகுது, சிவப்பு கலர்ல. ஒரு பக்கம் ஒரே அக்கினி தான், இந்த பக்கம் சுட்டெரிக்கும், இந்த பக்கம் உனக்கு வெளிச்சமா எசவா ஏதுவா தூங்கிட்டு போற மாதிரி, தாளாட்ட பாடிட்டு போற மாதிரி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய அக்கினி. அதே போலதான் ஒரு இதை சொல்லும் போது இன்னொரு வசனத்தையும் சொன்னோம், அவர்கள் நடந்து போகும்போதே குதிரைகளின் இறைச்சல போல இருந்துச்சாம். 4 குஷ்டரோகிங்க அந்த இதுல நடந்து போகும்போது
அந்த சேனையெல்லாம் சீரிய சேனையெல்லாம் என்ன பண்ணுதான், ஓடி போச்சான். காரணம் என்னன்னா, இங்க 4 பேர் குஷ்டரோகி, அட்லீஸ்ட் ஒரு குதிரையை கூட வரட்ட முடியாது. கர்த்தர் அவர்களுக்கு அப்படி டியூன் பண்ணி கொடுத்து விட்டார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கிறது. இன்னைக்கு உங்களுக்கு எதெல்லாம் அக்கினி ஜுவாலை போல் நிற்குதா, நீங்க ஆண்டவர் சொல்லிடுங்க, ஆண்டவரே உங்களுடைய சத்தம் போது ஆண்டவரே. அவரு கூட வந்து நான் வர சண்டை போடுறேன் அப்படியெல்லாம் கிடையாது. அவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா போதும். கர்த்தருடைய சத்தம் நெருப்பை 2ஆக அந்த இடத்துல பார்ட்டிஷன் பண்ண, அக்கினி ஜுவாலைகளை பிளக்கிறது, 2ஆ டிவைட் பண்றது. அப்போ நான் நினைக்கிறேன், நாட் ஓன்லி ஃபார் 2, ஒரு 10 பேருக்கு இந்த பக்கம் ஜனங்களை வந்து, இந்த பக்கம் ஒரு வயசான கூட்டம். நீங்க இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் இதுதான், இருந்தாலும் ஒரு விளக்கத்துக்காக சொல்றேன். இந்த பக்கம் வயசானவங்க அப்படியே உதறிட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா அந்த டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்னு சொன்னா, அவங்களுக்கு வேண்டிய டெம்பரேச்சரா கொஞ்சம் 27ல வச்சிருக்கோம். இன்னும் கொஞ்சம் அங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா அப்படியே ஆடி ஆடி போறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஏற்ற டெம்பரேச்சர், மிருக ஜீவன்களுக்கு ஏற்ற டெம்பரேச்சர் எது. அப்போ ஒரே ஒரு அக்கினி ஜுவாலை தான், ஆனா ஜனங்களுக்கு ஏற்றார் போல, ஆளுக்கு ஏற்றார் போல உங்களுக்கு பகுத்து கொடுக்கிற ஒரு வல்லமை இருக்குதுன்னு சொன்னா, கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை, ஆங்கில ஒரு டிரான்ஸ்லேஷனை பார்த்தா பார்ட் பண்ணுகிறது, பார்ட்டிஷன், பிளக்கிறது, டிவைட் பண்ணுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. உனக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு ஏற்றார் போல கர்த்தர் உனக்கு ஒரு அக்கினி ஜுவாலையை கொடுக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறது. நேரம் குறுகியதாக வெரி ஷார்ட்டா இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறது. இந்த காதேஸ் வனாந்தரத்தை சொல்லி 2 வார்த்தையை சொல்றேன், நீங்கள் எழுதுறதை எழுதி கொள்ளுங்கள். காதேஸ் வனாந்தரம் இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்பட்ட வழியிலே தேசத்திலே அந்த காதேஸ் வனாந்தரம் இருக்கிறது. அந்த இடத்துல பார்க்கும்போது இவங்க முக்கியமா நிறைய நேரத்துல கூடுறது எங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் காதேஸ் வனாந்தரத்துல தான் அந்த இடத்துல கூடுகிறார்கள். அந்த சீனாய் பாலைவனத்துல அந்த இடத்துல அலைந்து திரிந்த பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்த இடம் எந்த இடம்? காதேஸ் வனாந்தரம். அடுத்ததாக அவர்கள் கானானை கைப்பற்றுவதற்கு முதல் முயற்சியில தோல்வி அடைந்த இடமும் காதேஸ் வனாந்தரம் தான். என்னாகும் 14:40 இருக்கிறது. அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் உளவாளிகளை கானானுக்கு அனுப்பினது. என்னாகும் 13:1. அடுத்தது மோசே காதேஸ் வனாந்தரத்திலே கொண்டு தண்ணீரை பாறையில அடிச்சது. என்னாகும் 20:11. காதேஸ் வனாந்தரத்தில் தான் இவர் என்ன பண்றாரு, ஜனங்க தண்ணி இல்லப்பான்னு சொல்லி அடிக்கிறதும் காதேஸ் வனாந்தரம். அடுத்தது மிரியாமும் ஆரோனும் மரித்த இடமும் எங்க? காதேஸ் வனாந்தரம். அவர்கள் அடக்கம் பண்ணப்பட்ட இடமும் காதேஸ் வனாந்தரம். நீங்கள் வாசிக்கலாம். என்னாகமம் 20வது அதிகாரம் 14வது வசனத்திலே, என்னாகமம் 20:1, அடுத்து என்னாகமம் 22ல நீங்கள் என்னாகமம் 20:1, என்னாகமம் 20:22, என்னாகமம் 20:14 காதேஸ் வனாந்தரத்தை குறித்தே எழுதப்பட்டதான ஒரு என்னாகமத்தினுடைய அது பக்கம். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறது என்று சொன்னால், நான் இத்தனை சம்பவம் சொன்னேன். ஒன்று, அவங்களுக்கு தண்ணி இல்லைன்னா தண்ணீர் கொண்டு வர கர்த்தர் ஒருவேளை சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன். அந்த அதிர பண்ணுகிறது என்பதை நான் இன்னும் கொஞ்சம் அதை ஜூம் பண்ணி என்னதான் வசனம் சொல்லும் போது ஒரு ஊழியக்காரர் சொல்லுகிறார், எத்தனையோ கிலோவாட் பவரை கொடுக்கக்கூடியதான ஒரு அதிர்வான். இன்னைக்கு ஜப்பான்ல நிலநடுக்கம் 7.8 இதெல்லாம் வந்து வெரி டேஞ்சரஸ் என்று சொல்லி, எத்தனையோ மெகாவாட் பவர் கொடுக்கக்கூடியதான ஒரு அதிர்வு என்று. அப்படின்னா ஒரு அட்டாமிக் பாம்பை பிரிச்சாதான் அந்த பவர் வருமா? அல்லேலூயா. இன்னைக்கும் எத்தனையோ பூமிக்கு அடியிலே எடுத்துட்டு போய் தான் அதை வெடிக்க வைக்கிறாங்க. அநேக உலைக்கலங்கள் வச்சுதான் அதை வந்து வெடிக்க வைக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சத்தம், நான் நினைக்கிறேன் கர்த்தருடைய சத்தம் ஒருவேளை இந்த சென்னை மேல துடிச்சா நாங்க ஒண்ணும் இல்லாத போயிடும். ஹிரோஷிமா நாகசாகின்னு 2 பாம்பு போட்டான். அது பேரு பெரிய பாம்பு பேரு லிட்டில் பாய், சின்ன பாம்பு பேரு பிக் பாய். ரெண்டு பாம்பு என்று சொல்லி
ஹிரோஷிமா நாகசாகில போட்ட ஒரு அந்த பாம்பு கர்த்தருடைய பிள்ளைகளே காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணக்கூடிய கர்த்தருடைய சத்தம். இத்தனை நாள் நீங்க சங்கீதம் 29 வாசித்திருக்கலாம், ஆனால் அதற்குள்ளே தாவீது சொல்லி பாடுகிறார், கர்த்தருடைய சத்தத்தின் மகத்துவங்களை நாம் பாடி அவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி. கடைசியாக கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈடுபடி செய்ய. நீங்க இந்த அதிகாரத்துல எல்லாம் நாம் பார்க்கும்போது ஒன்று நேச்சரை குறித்து பார்க்கிறோம், இயற்கை வனாந்திரம் என்று சொல்லி. இன்னொன்று பார்க்கிறோம் கண்மலைகளை கொண்டு வருகிறது, இன்னொன்று அக்கினி ஜுவாலைகளை பிளக்கிறது, நீங்க பார்க்கிற காற்றை கொண்டு வருகிறது. எல்லாவற்றையும் நம்ம ஒவ்வொன்றா வல்லமை உள்ளது என்று பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் பார்க்கிறாரு இந்த மிருக ஜீவன்களை கூட கர்த்தர் வெறுமையா விடுறதில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் பார்க்கும்போது 60 வகையான மான்கள் இருக்குதான். மான்கள் 6 மாதம் இந்த குட்டி போடுறதுக்காக எடுத்துக்கொள்ளும். ஆனால் இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது யோபு 39 எடுத்துக்கொள்ளலாம். ஜோப் சாப்டர் 39 1 to 4 நான் வாசிக்கிறேன். வரையாடுகள் ஈனும் காலத்தை அறியாயோ, மான்கள் குட்டி போடுகிறதை கவனித்தாயோ. ஜோப் சாப்டர் 39 1 to 4. அடுத்தது, அவைகள் சினைப்பட்டிருந்து வருகிற மாதங்களை நீ எண்ணி, அவைகள் ஈனும் காலத்தை நீ அறியாயோ. அவைகள் நொந்து குனிந்து தங்கள் குட்டிகளை போட்டு தங்கள் வேதனைகளை நீக்கிவிடும். அவைகள் குட்டிகள் பலத்து வனத்திலே வளர்ந்து அவைகள் என்னைக்கு திரும்ப வராமல் போய்விடும் என்று சொல்லி யோபு காட்டு கழுதையை தன்னிச்சையாக திரியவிட்டவர் யார், அந்த கழுதைகளின் கட்டுகளை அவிழ்த்தது யார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் எடுத்தீங்க? கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈடுபடி செய்கிறது. நீங்க இதை படிக்கும்போது இதுல ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வரையாடுகள் ஈனும் காலத்தை நீ அறியாயோ. அது எந்த இடத்துல? அது காட்டுல எங்கேயோ நடக்கும், எப்போ நடக்கும், அது உனக்கு தெரியுமா? குட்டி போடுகிறதை கவனித்தாயோ? அவைகள் சினைப்பட்டிருந்து வருகிற மாதங்களை நீ எண்ணி இருக்கிறாயோ? அது எத்தனாவது மாதத்துல அது குட்டி போடும், எங்க குட்டி போடும் என்று சொல்லி அதை நீ அறிந்திருக்கிறாயோ? அவைகள் நொந்து. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க பாருங்க, கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணுது, கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலையை பிளக்கிறது, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, மகத்துவம் உள்ளது, கர்த்தருடைய சத்தம் கண்ணீரின் மேல் துடிக்கிறது. எல்லாம் வெரி வண்டர்ஸ், எல்லாம் தட்டால் குட்டால் அடிச்சு நொறுக்கி ஜேசிபி மாதிரி ஒரு காரியத்தை பண்ணி அட்டாமிக் ஒரு பக்கம் பாம்பு மாதிரி செயல்படுது, இன்னொரு பக்கம் தண்ணீர்களை அடிச்ச டேம்ல இருந்து வர தண்ணி மாதிரி வருது, எல்லாமே கடல் அலையை போல கொந்தளிக்க வைக்குது. ஆனாலும் இது எல்லாவற்றிலும் மற்றிலையும் இங்க பாருங்க, நாட் only for God, for very big God, he is also considered with very least. எவ்வளவு ஒண்ணுமே தெரியாது, மூளை மொட்டு அப்படியே ஒரு இந்த கிரஷ்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறதான் கர்த்தர் இங்க வளர்க்கிறார். அவைகள் நொந்து. இன்னைக்கு நான் நினைக்கிறேன், அந்த மாடை போல இருக்கிற எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க நொந்து போயிட்டு. இந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது ஹீப்ரூல இருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. நொந்து என்று சொன்னால் ஆல்ரெடி அவங்க ஹார்ட் ஃபுல்லா, மைண்ட் ஃபுல்லா, அடுத்தது அவங்களுடைய சரீரத்திலே டோட்டலி அவங்க அப்படியே டவுன் ஆகுற ஒரு சிச்சுவேஷன் தான். நொந்து குனிந்து. அது என்ன பண்ணா அந்த வேதனையில குனிதான். இது ஒரு பக்கம் இருக்க, மான் என்ன பண்ணுது? கத்த முடியாது. இங்க கவனிங்க, மான் என்ன பண்ண முடியும்? மான் என்ன பண்ண முடியாது? சத்தம் போட முடியாது, கத்த முடியாது. மான் சத்தம் போட்டா என்ன வரும்? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வரும்? சிங்கம் வந்துடும், நரி வந்துடும், புலி வந்துடும். இந்த இடத்துல ஏறக்குறைய சுத்தி பார்த்தா விரோதிகளா இருக்கிறாங்க. அந்த சமயத்துல அந்த ஒரு சந்துக்குள்ளே நொந்து குனிந்து, ஒரு பிரெக்னன்ட்னா சத்தம் போட்டு எவ்வளவு வலி வேதனை சொல்ல முடியல. வாய ஒரு செலட்டை போட்டு போது போட்டு மூடிக்கிட்டு எத்தனை பேர் அவ்வளவு நொறுக்கப்பட்டு வேதனைப்பட்டு சொல்ற வார்த்தை பக்கத்துல புருஷன் கிட்ட சொல்ல முடியல, அம்மா கிட்ட சொல்ல முடியல.
மனசுக்குள்ள எத்தனை பேருடைய வேதனை இருக்குதோ அதெல்லாம் இங்க சொல்லப்பட்டிருக்குது. நான் சொன்னேன், காட் பெரிய காரியத்தை செய்யறாரு. இந்த சின்ன காரியத்தை உனக்கு லீஸ்ட், அது இந்த மைக்ரோ மீட்டர்ல எல்லாம் பார்த்தா 10 மீட்டர்ஸும் அளக்கலாம், 1 ஃபீட்டும் அளக்கலாம். அடுத்தது வெரி லீஸ்ட் ஒன்று கூட ரொம்ப எவ்வளோ மைன்யூட்டா மைக்ரான்ல கூட அளக்கலான்னு பார்க்குறோம். கர்த்தருடைய சத்தம். இந்த ஆடியோ செக்கப் எத்தனை பேர் போயிருக்கீங்க? அவன் என்ன பண்ணுவான், நல்லா அந்த சவுண்டையும் கேட்பான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு எவ்வளோ காது கேட்குது செக் பண்ண வருவான். ஹை டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தா நல்லா பெரிய பெரிய லெட்டர் எடுத்து வந்து வச்சிருவான். அடுத்தது இதை படிங்க, இதை படிங்க, இதை படிங்க, இதை படிங்க, இதை படிங்கன்னு கண்ணுக்கு தெரியாத எவ்வளோ எடுத்துன்னு வருவான். சின்னதாக எடுத்துட்டு வந்து அப்படியே கண்ணுக்கு தெரியாத படிக்க வைப்பான். ஏன்னா உனக்கு எவ்வளோ பிக்கரா இருக்கோ, எவ்வளோ பெருசா இருந்தோ அதையும் நான் செக் பண்றேன். எவ்வளோ லீஸ்டா இருக்கோ, உனக்கு தூரம் பார்வை, கிட்ட பார்வை, உனக்கு காது நல்லா தூரத்துல கேட்குது, கிட்ட கேட்குது. கர்த்தர் சொல்றாரு, அவர் தான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமானவர். He is starting and end. அல்பாவும் ஒமேகாவும். ஒரு ஊழியக்காரர் சொல்லும்போது சொன்னார், அல்பா ஆதினா ஆதிக்கும் ஆதி இருக்கும்ல, எட்டர்னல் எட்டர்னிங், அதே மாதிரி எக்ஸ்டர்னல் பிகினிங். இதெல்லாம் ஆண்டவர் முன்னாடியும் பின்னாடியும் அவர் எங்க இருந்தாலும் இருக்கிறார் என்பதை, தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்ற போல கர்த்தர் இந்த மானுடைய வேதனை கத்த முடியல, ஒரு வார்த்தை துடிக்க முடியல. அந்த வார்த்தையில தான் அவை ஈனும் குனிந்து தங்கள் குட்டிகளை போட்டு தங்கள் வேதனைகளை நீக்கிவிடும். ஹல்லேலூயா. கர்த்தர். அதனால்தான் இந்த சங்கீதம் முதல் இந்த சங்கீதத்தினுடைய கடைசி வசனம், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பார். உனக்கு பலன் கொடுக்கிறாருன்னா, நீ நொந்து போற நேரத்துல, குனிஞ்சு போற நேரத்துல, குட்டிகளை போடுற நேரத்துல சத்த முடியலன்னா கூட உனக்கு கர்த்தர் பலன் கொடுப்பார். தங்கள் வேதனைகளை நீக்கிவிடும். கர்த்தர் சொல்றாரு, உன் வேதனை நீங்கி போகும். அவைகள் குட்டிகள் பலத்து. நீங்க பாருங்க, நாட் ஒன்லி ஃபார் அது ஈனும் காலத்தாகினா அது எப்போ பிரெக்னன்ட் ஆகுது, அடுத்து வளர்றது, எப்போ போய் அது இடம் தேடுது, இது பண்ணுது, குட்டி போடுது, அது பிகினிங் அதை இது பண்ணிட்டு கடைசியில் குட்டி போட்ட உடனே அது பலக்குதான், பெருக்குதான். அதையும் கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். கடைசியில என்று சொல்ல போனால், கடைசியில அவைகள் பழுகி பெருகி பிரிய விட்டவர் யார்? அது ஜாலியா இருக்குமா? காரணம் அம்மா இருக்குதுன்ற ஒரு தைரியத்துல அம்மா கஷ்டப்பட்டு குட்டி போட்டுச்சு. இப்போ அந்த மான் சொல்லுது என்ன சொல்லுது? நானே உன்னை பெற்றெடுக்க பலன் கொடுத்தவர். நான் அந்த சந்து பொந்துல குனிந்து பணிந்து அந்த இடத்துல நொந்து போய் சத்தம் போடும்போது எனக்கு பலன் கொடுத்த கர்த்தர் உனக்கு பலன் கொடுப்பார் என்று சொல்லிதான் அந்த தாய் மான் செத்து போவோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்கிறேன், பரிசுத்தவான்கள் வாழ்ந்து போன காலங்கள் தவிர்த்து போகலாம். கர்த்தர் சொல்றாரு, அந்த காலத்துல மாத்திரம் இல்ல, பரிசுத்தவான்கள் காலத்துல இல்ல, உன்னுடைய தாய் தகப்பன் மூதாதையர் உன்னை வழிநடத்தினவர்கள் மறைந்து போனாலும் சரி, அவர்களை நடத்தினவர் இன்றைக்கு நான் உன்னை வழிநடத்திக் கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. Thank you Jesus. எல்லாரும் முழங்கால் படிக்கலாம், இல்லை எழுந்து நிற்கலாம்.